ராஜாவே, இந்த காலை வேளை எங்களை ஒன்று கூட்டிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது உமது மகிமை விளங்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உமது மேலான வல்லமைக்குள்ளே தூய் ஆவினுடைய வழிகாட்டுதலே எங்களை நிறைத்து உமது ஞானத்தாலும் ஆசிராலும் நிரப்பி எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பங்கையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வழிபடுகின்றோம் தெய்வமே.
இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 15 முடிய. பெத்தேலின் குருவாகிய அமச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எபோராவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேலின் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரபாவும் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்கிறான். பின்பு அமச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமச்சியாவை பார்த்து கூறினான், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
உம்மடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 7-13 முடிய. அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீ ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையின் செப்பு காசு முதலியன வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களே, மறைக்கல்வி செல்வங்களே, எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? God is good. God is good all the time. Very good. கடவுள் நல்லவர், உங்களை நன்மையானவற்றில் வழி நடத்துவார். இங்க மேல என்ன எழுதி இருக்குது? நல்லா தமிழ் படிக்க தெரியாதா? நல்லா சவுண்டா சொல்லுங்க. ஓகே. இறை பராமரிப்பு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்டு? பெரியவங்க சொல்லலாம். Providence. Our God is a providential father. இன்னைக்கு வார கடவுளை யாரெல்லாம் தண்டிக்கக்கூடிய கடவுளா பார்த்துட்டு இருக்கிறீங்க? மனசார கை தூக்கி சொல்லுங்க. கடவுள் என்ன தண்டிப்பாரு, நைட் நான் ஒழுங்கா நான் அப்பா அம்மா கண்ணை குத்துவாரு, இப்படி எல்லாம் உங்க வீட்டுல சொல்லியிருக்கிறாங்களா? உண்மையா சொல்லியிருக்கிறாங்கன்னா கை தூக்குங்க. கடவுளை யாரெல்லாம் தண்டிக்கக்கூடிய கடவுளா பார்த்துட்டு இருக்கிறீங்க? சொல்லியிருக்கிறாங்களா? நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? மன்னிக்கின்ற கடவுள், அன்பு செய்கின்ற கடவுள், ஏற்றுக்கொள்கின்ற கடவுள், ஆசீர்வதிக்கின்ற கடவுள். நல்லா இன்னைக்கு நல்லா நினைச்சுக்கங்க, சரியா? நம்முடைய கடவுள் தண்டிக்க கூடியவர் அல்ல. அதனால பாவம் நிறைய செஞ்சுக்கலாமா? ஃபாதர், அப்பா அம்மா பேச்ச கேட்க கூடாது, எது வேணா பண்ணிக்கலாமா? நம்ம கடவுள் தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க மைண்ட் வாஷ்ல யோசிக்கிறது எனக்கு தெரியும், சரியா? தண்டிக்க கூடிய கடவுள் அல்ல, இருந்தாலும் அவர் நீதியுள்ள தெய்வன், சரிங்களா? கடவுள் யாரிடம் அதிக அன்பு கொள்கிறார்களோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். அந்த கண்டிப்பு எப்படி வரும்? உங்க அப்பா அம்மா வழியாக வரும், உங்க டீச்சர்ஸ் வழியா வரும். அந்த கண்டிப்பு இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில கசக்கு. மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் சந்தோஷமா இல்ல, எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் திட்டு, அடி, உத, இதுதான் நடந்துட்டு இருக்குது. கசக்கு. ஆண்டவருடைய வார்த்தை நீங்க ஏத்துட்டீங்கன்னா கசக்கும். ஆனால் அதுவே பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் கசக்குமா இனிக்குமா? இனிக்கும், சரியா? ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை, சரியா? அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேருமே டாக்டர்ஸ். ஒரே பிள்ளைனா எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க? என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்கல்ல. அப்படி அந்த மகன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அவனை பள்ளியில போய் சேர்க்கிறாங்க, படித்து கொண்டே இருக்கிறாங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிடுறான், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில்.
நல்ல ஹாஸ்டல், நல்லா படிக்கிற ஒரு ஸ்கூல்ல சொல்கிறேன், என் பையனை மட்டும் படிக்கிறாங்க. வேற ஸ்கூல்ல போய் சேர்த்துறாங்க. அங்கேயும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டு அந்த தம்பதியருக்கு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே கவலை, என்னடா நமக்கு இருக்கிற ஒரே பிள்ளை, நாம டாக்டர்ஸா இருக்கிறோம், நமக்கு பிறந்திருக்கிற குழந்தை ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுவதுன்னு தெரியாம அங்க போய் ஒரு ஃபாதர் நடத்துகிற ஒரு ஸ்கூலுக்கு போய் சேர்த்துறாங்க. அப்போ அங்க வந்து அப்பா அம்மா சொல்றாங்க, ஃபாதர் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ல நாங்க சேர்த்திட்டோம், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன், நீங்க எப்படியாச்சும் பண்ணுங்கன்னு. அந்த ஃபாதர் நேரடியா கூப்பிட்டு போய் நீ இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாஸ், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க். இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், என்னடா எவ்வளவு பயங்கரமான ஸ்கூல் இருக்கு, இங்கெல்லாம் இல்லாத ஃபாதர் இப்படின்னு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மகனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா ஃபாதர் சொன்னாரு, நீ எத்தனை ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல எல்லாம் போட்டோம், இங்கெல்லாம் ஒழுங்கா படிக்கலையே, நல்லா உனக்கு வெல் டுடுவானது இருக்கு, ஃபாதரோட ஸ்கூல்ல போட்டோன்னு இந்த அளவுக்கு நீ படிச்சிட்டியே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மகன் சொல்றான், நான் அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன், இது இஸ் சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ். என்ன சொல்ற? சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ், நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு எப்படி ஒரு தொழில் தான், இது தொழில் ரகசியம், நாங்கள் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இது படிப்பு ரகசியம், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேணா ஃபாதரையே போய் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபாதர் கிட்ட போனோடனே அந்த ஃபாதர் வந்து மிக அருமையாக என்ன பெற்றோருக்கு விலகி கூட நான் ஒன்றுமே சொல்லலை, நேரடியாக கூப்பிட்டு போனேன், கிளாஸ் ரூமை காமிச்சா இதுதான் நீங்கள் போகிறது இருக்கும். அந்த கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய சிலுவை தொங்கிட்டு இருந்துச்சு. சரியா? அந்த பெரிய சிலுவை தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் அந்த மகன்கிட்ட நான் கிட்ட சொன்னேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜீசஸ் வந்து தொங்கிட்டார். சரியா? இன்னி வந்து இப்போ வர்ற எக்ஸாமில் நீ ஒழுங்கா எழுதலை, படித்து பாஸ் பண்ணல, முதல் மார்க் எடுக்கலைன்னா ஜீசஸை இறக்கி விட்டு உன்னை அந்த சிலுவையில் ஏற்றிடுவேன். உன்னை பையன் பயந்துட்டு படிக்க ஆரம்பித்தவங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன். இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு எதைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கடவுளை வந்து பயப்படுத்துகின்ற கடவுளாகத்தான் இன்னைக்கு நம்ம எல்லோருமே அனுபவித்து வருகிறோம். நம்முடைய இறைவன் பயப்படுத்தி நம்மை வந்து ஆசீர்வதி தேவன் அல்ல, மாறாக மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற அன்பு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இறை வார்த்தையும் இறை பராமரிப்பு. யாரெல்லாம் விவிலியத்துல இறை வார்த்தையின் வழியா வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க, யார் வாழ்ந்தாங்க? ஆண்டவருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றாங்க? பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்லுங்க. முதல் பெற்றோர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்களா? இல்ல, ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. யாரு கேட்ட ஆசீர்வாதத்தை? அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தில் எந்த நிகழ்வு வருது சொல்லுங்க? ஆபிரகாம் வந்து 12ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்துல யார் வரா? நோவா. நோவா என்ன கேட்டாரு? அந்த உலகம் ஃபுல்லா அந்த எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாவத்துல விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நோவா கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் வந்து என்ன செய்யறார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஒரு பெரிய கப்பல் கட்டுறாரு. உடனே அங்க இருக்க ஊர்ல மழையே வரல, சுத்த பைத்தியக்காரன்டா நீ, மழை வராத இடத்துல நீ வந்து இப்படி ஒரு பெரிய கப்பல் கட்டிட்டு இருக்கு ஏளனம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தா, மனித வார்த்தையில நம்பல. அதனால அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்புடம் காட்டி அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து யார் காப்பாற்றப்பட்டாங்க? நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தாரும் அவரோடு சேர்ந்து அனைத்து விலங்குகளும் ஜோடியாக காப்பாற்றப்பட்டார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பராமரிப்பு ஒரு ஆசீர்வாதம் தான். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரு, சொந்த நாட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய பிழைப்புக்கு இருந்த அனைத்தையும் விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் காண்பிக்க நாட்டுக்கு போனார். ஆசீர்வாதம் கிடைச்சா கிடைக்கலையா? கிடைச்சிச்சு. விசுவாசத்துடைய தந்தையாக மாறினார். பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல சீடர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள். என்ன பண்ணாங்க? வலைகளை படகுகளை விட்டு இறை பராமரிப்பை நம்பி ஆண்டவரிடம் போனாங்க. அவங்களுக்கு கிடைச்சிச்சா? எல்லாமே கிடைச்சிச்சா? வயிறார உணவு கிடைச்சா? அவருடைய ஆன்ம வாழ்வுக்கு தேவையான அருள் கிடைச்சா? கிடைத்தது. அனைத்தையும் விட்டு ஆண்டவரோட போனாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? குட்டீஸ்களா இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறீங்களா? இன்னைக்கு உண்மையை கை தூக்கி சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இறை வார்த்தையை படிச்சுட்டு தான் போறேன். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, யார் படிச்சுட்டு போறீங்க? கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை நல்லா தூக்குங்க. எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஒரு 200 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 20 பேர், 1%,
மற்றவங்களாம் இங்க கடந்த ஆண்டு நான் கரும்பட்டியில் இருக்கும்போது ஒரு தாய் வந்து சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து ஒரு நிகழ்வை கை கீழே போட்டுங்க. ஃபாதர், 9th வரைக்கும் என் பையன் ஒழுங்காவே படிக்கல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அவ ஆண்டவருக்குள்ள நான் வந்து என்ன பணி செஞ்சாலும் ஆலயத்துக்கு பணி செய்யப்போ அப்படின்னு நான் சொல்லுவேன். பரவாயில்ல, கடவுள் உன்னை வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா என் மகன் வந்து 10th ஆரம்பிச்சதுல இருந்து காலையில ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சா ஃபாதர். போறதுக்கு முன்னாடி பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், திரும்பி வரும் பொழுது இரவு பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். 10வது வரும் பொழுது அவன் அந்த விவிலியத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்ட கோவில் பணியில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டான். நான் கவலையே படல, என்ன ஆகுமோ எது பண்ணுமோன்னு கவலையே படல. மார்க் பார்த்தீங்கன்னா 478 மார்க் வாங்கியிருக்கான் ஃபாதர். 9th இருந்தது வேற, 10th வந்தவுடனே டோட்டலா மாறிட்டேன். எப்படி கிடைச்சு? ஆண்டவருடைய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மகனுக்கு. நல்லா இங்க பாருங்க குழந்தைகளா, நல்லா நினைச்சுங்க. நீங்க ஒவ்வொரு நாள் விவிலியத்தை எடுத்து காலையில இரவுலையும் படிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை அற்புதமா ஆசீர்வதிப்பார். அதுவே நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறீங்க, அதுவே உங்களுக்கு இறை பராமரிப்பு. கஷ்டமா, எனக்கு எந்த சப்ஜெக்ட் வர்றதில்லை, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு சில சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னால முடியறது இல்லை, சுமை, மன சோர்வு, பல்வேறு விதமான கலக்கங்கள். இறைவனுடைய பராமரிப்பு எப்பொழுது வரும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்க இறை வார்த்தை எடுத்து படிச்சு பாருங்க, இறை பராமரிப்பு உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னையிலிருந்து நீங்க படிங்க. ஒவ்வொரு நாளும் போறதுக்கு முன்னாடி எத்தனை உங்களுக்கு வேணுங்கிறது ஸ்நாக்ஸ்ல இருந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு போறீங்களே, ஒரு 5 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுட்டு செஞ்சு பாருங்க. 24 மணி நேரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவார். நீங்க ஆண்டவருக்காக இறை வார்த்தையை கையில் ஏந்துங்க, அதுவே உங்களுக்கு இறை பராமரிப்பு. நீங்க போறது, நீங்க செய்யறது, படிக்கிறது எல்லாத்தையும் ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், நல்லவர்களுடைய கூட்டம் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிலிருந்து பலன் தந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் பிற்காலத்தில் உணர்வீர்கள். அதற்கு இந்த நாளில் ஒரு துளியான ஒரு விசுவாசத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை படித்தேன் என்றால் இறை பராமரிப்பு எனக்கு என்ன தேவையோ கடவுள் கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எனவே இன்னையிலிருந்து நீங்க இறை வார்த்தை படிங்க, இறை வார்த்தையினுடைய பிள்ளைகளாக வாழுங்க. அப்பொழுது இறை பராமரிப்பு உங்களுக்கு ஆசீராக மாறட்டும். வல்ல இறைவன் நல்ல அருளை தருவாராக. ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு ஆவியை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இறை மக்களின் மன்றாட்டு. அன்பின் இயேசுவே, உமது நற்செய்தியை பறைசாற்றவோ, மக்களின் தீய சக்திகளிலிருந்து விடுவிக்கவும், உடல் நலமளிக்கவும் சீடர்களை அழைத்தீரே. நாங்களும் உமது நற்செய்தியை பறைசாற்றும் உன்னதமான சீடர்களாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆமோஸ் இஸ்ரேலே மக்களுக்கு இறைவாக்கு உரைக்க அளித்தீரே. நாங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் உமது பராமரிப்பை உணரவும், உமது வாக்கை உரைக்க தேவையான வலிமையும் துணிவையும் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் தூயவராக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே எங்களுக்கு உமது திருவுளம் என்பதை திருத்தூதர் பவுல் வழியாக எங்களுக்கு எடுத்துரைத்தீரே. நாங்கள் தூயவராகவே வாழ்ந்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
அளிக்கும் உமது சீடன் எளிமையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று பணிந்தீரே. உமது கட்டளைக்கேற்ப வாழ்வில் எளிமையும் வார்த்தையில் இனிமையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க குழந்தைகளே, ஆசிரியர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வராட்சி பிரிவோம் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பிற்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் அனைவரையும் தூய ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பியருளும். உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையிடும் அது திரு அவை அன்பில் எங்களை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் அனைவரையும் இரக்கத்துடன் கனிவு கூர்ந்து எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். ஒரு இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்று சொன்னவரே, உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இறைவனின் செம்மறியே, இம்மே
உங்களை பராமரிப்பதற்காக தன்னையே உணவாக தந்திருக்கிறார். இந்த உணவின் விருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் சொல்வோம். நேற்று மின்றும் இன்றும் மாறாத இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உமக்கு நல்ல பிள்ளைகளாக, பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக, பங்கிற்கும் சமுதாயத்துக்கும் எழுச்சிமிக்க குழந்தைகளாக எங்களை மாற்றி அருளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதா அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறை வார்த்தையை நாம் தாங்கி இறை பராமரிப்பை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மூன்று விதமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரும் கூறுங்க. சிறப்பாக இந்த நாளிலே நமக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து சென்ட் ஜோசப்ஸ் ஆன்லைன் டிவி இந்த ஷூட்டிங்கை எடுத்து இனி வரக்கூடிய இந்த கலைவழி மறைக்கல்வியும் நமக்கு ஷூட்டிங் பண்ணி தருப்பவர் திரு ஜோசப் அவர்கள். அவரோடு சேர்ந்து இறைப்பணி ஆற்றின அவர் குழுவினருக்கு சிறப்பான நன்றிகளை நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய இறைப்பணி இன்னும் அதிகமான விதத்திலே ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அடுத்ததாக நேற்று இரவு சிறந்த விதத்திலே பாடல்களை தயாரித்து சிறந்த முறையில் பாடல்கள் பாடிய
நமது மறைக்கல்வியினுடைய இன்னிசை சிட்டுக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே திருப்பலி சிறப்பித்த 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நன்றிகளை வழிநடத்திய அருட்சகோதரி புனிதா அவர்களுக்கும் திரு குழந்தைராஜ் பிரதர் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இனி வரக்கூடிய நேரத்தை மேலும் அற்புதமாக வழிநடத்தி கொடுப்பவர் நம்முடைய சகோதரர் அலெக்ஸ் அவர்கள். இந்த கலைவழி மறைக்கல்வி கம்யூனிட்டி கேம்ஸை வழிநடத்தி கூட, எனவே அவருக்கும் சிறப்பான நன்றிகளை முன்னதாகவே நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக 2 விதமான அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த வார டீச்சர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு கிளாஸ் பார்த்து பிரித்து இங்கே உட்காருங்க. ஏன்னா இங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ டீச்சர்ஸ் அந்த இதில் ஒரு 20 பேர்த்துக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் தான் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஒன்று. அடுத்ததாக அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா டீச்சர்ஸுமே உங்களுடைய ஃபோட்டோவுமே உங்களுடைய அட்ரஸுமே எழுதி கொடுங்க. சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ், ஃபோன் நம்பரோட எழுதி கொடுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஐடி கார்டு ப்ரிப்பேர் பண்ணுக்கோ. எனவே அனைத்து ஆசிரியர்களும் தவறாமல் அந்த ஃபோட்டோவும் ஆசிரியருடைய அந்த முகவரியும் அலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளே, இந்த வாரம் கேம்ஸ் கலைவழி மறைக்கல்வி. எனவே 4வது வாரம் வச்சதை இந்த வாரம் பண்ணியாச்சு. ஷூட்டிங் எடுப்பாங்க. இதை நான் மறை மாவட்டத்துக்கு அனுப்புவோம். சரியா? நம்முடைய குழந்தைகளுடைய பார்ட்டிசிபேஷன் இப்படி மாசு இதெல்லாம் மறை மாவட்டத்திற்கு ஒரு சீடியாக நாம் பண்ணி கொடுப்போம், மற்ற குழந்தைகளுக்கு ஒரு பயனுள்ளதாக. எனவே இந்த நாளில் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, 9 ஆனாலும் பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் கலைவழி மறைக்கல்வியானது இந்த நாளிலே இந்த நேரத்திலே கற்றுத்தரப்படும். எனவே அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ள. இந்த வாரம் எடுக்க வேண்டிய பாடத்திட்டம் வருகின்ற அந்த 4வது வாரம் இல்லை அந்த 5வது வாரம் இருக்கல, அந்த வாரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணப்படும். ஓகேவா? இது கேம்ஸ் குழு விளையாட்டு ஆன்டிசிபேட்டட். இன்னைக்குரிய சப்ஜெக்ட் போஸ்ட்போன் டு த 5th week. ஓகே, இதில் ஓகே. இதுக்கு நீ இந்த நேரத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாட் போட வேணாம், நாட் போட்டு உடைக்க வேணாம், நீ ஊதி உடைக்க. ஏதோ ஒரு கிளாஸ் தள்ளி விட்டா போதும், எந்த டீம் ஃபர்ஸ்ட் தள்ளி விடுதோ அவங்க தான் வின்னிங். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஊதி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு டைம் ஊதி மிதிக்கணும். சரியா? ஒன்னொன்று முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும், அட் டைம் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஊதுறவங்க ரெடியா ஃபர்ஸ்ட்? ஓகேவா? ஊதி உடைக்கிறவங்க ரெடியா? ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். அடுத்த உடைச்சாச்சுன்னா அடுத்தது ஊதி காலில் உடைக்கணும். மூணாவது 4வது பால் ஊதி அங்க கிளாஸ் தள்ளி விடணும். இல்ல 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 ஒரு
உழுகுல பாரு கிளாஸ். நெக்ஸ்ட் எனக்கு வந்து 8th to 9th ஒரு டீம்ல 2 கேர்ள்ஸ் வேணும். 2 கேர்ள்ஸ். ஓகே ஓகே போதும் 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 3 டீம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டீம் நேம் என்ன? யோனா. ஃபர்ஸ்ட் டீம் யோனா. எரேமியா. செகண்ட் டீம் இவன் வந்து டானியல். டானியல். ஓகேவா, போய் உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க, அடுத்த கேம் பார்க்கலாம் டக்குன்னு. ஓகே ஓகே, கேப் விட்டுக்கோ, கேப் விட்டுக்கோ, கொஞ்சம் கேப் விட்டுக்கோ, மாத்தி பூசி விட்டுருவாங்க. அப்புறம் டீம் கரெக்டா பூசணும். உங்களுக்கு தெரியல யார் டீம்னு? ஓகே, கட்டியா தெரியுதா? தெரியல, கை வச்சு நோண்டக்கூடாது. ஓகே, கட்டியாச்சுல. ஓகே, தள்ளி நின்றுக்கோங்க. டீச்சர்ஸ் மாத்தி நின்றாதீங்க, உங்களுக்கு பூசி விட்டுற போறாங்க. இங்க 5 பேர் தான் இருக்கீங்க, இன்னொருத்தங்க. ஓகே, இன்சைட் வா, இன்சைட் வா பாப்பா. ஓகே, இப்போ நான் வந்துட்டு கண்ணை கட்டினவங்களா கேக்குதா? சரி, உங்க கையை நீட்டிக்கோங்க, நான் பவுடர் தரேன். உங்க கை நீட்டிக்கோங்க, பவுடர் தருவேன். விட்டுருப்பா. உங்க கை நீட்டிக்கோங்க, பவுடர் தருவேன். ஓகேவா? சரியா? கை நீட்டிக்கோ, கை நீட்டிக்கோ, கர்ச்சி. ஓகே, இப்போ நான் என்னன்னா மை இன்னொரு விரல்ல, ஒரே ஒரு விரல்ல மட்டும் மை வைப்பாங்க. இல்ல அவளை ஓகே, எந்த விரல்ல மை வைக்கிறான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஷஃபிள் 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 ஆயிக்கும். கேப் விட்டுக்கோ, கேப் விட்டு, கேப் விட்டு, கேப் விட்டுக்கோ, கேப் விட்டுக்கோ, ஷஃபிள், கேப் விட்டுக்கோ. ஓகே, இப்போ கேட்டுக்கோ. டீம் நேம், உன் டீம் நேம், உன்னோட டீம் என்ன? இல்ல, டீம் நேம் ஒண்ணா நீங்க ஐசையா. உன் டீம் நேம்? ஆமோஸ். செகேரியா. ஓகே, கேட்டுக்கோ. உன் டீம் நேம் என்னன்னு தெரியும்ல? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க உங்க டீம் நேமை கத்தி சொல்லுங்க. ஐசையா கரெக்டா ஸ்ட்ரைட்டா வரணும். சரியா? இன்கேஸ் உங்க டீம் ஆள் வரலனா நீ சொல்லணும், நான் ஐசையான்னு சொல்லணும். சரியா? ஓகேவா? உங்க டீம் ஆள் யாருன்னு பார்த்து கரெக்டா பூசிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு நீங்க தான் ஸ்ட்ரைட்டா போகணும். கண்ணை கட்டணும், கேக்குதா? நீங்க தான் ஸ்ட்ரைட்டா போகணும் உங்க டீம் நேம் நமக்கு தேடி. ஓகே, உங்க டீம் நேம் தெரியும்ல? ஒண்ணா ஐசையா, எரேமியா, யோனாஸ், ஆமோஸ். ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? கேப் விட்டுக்கோ. ஓகேவா? மாத்தி பூசிடக்கூடாது. 3, 2, 1 ஸ்டார்ட். கண்ணை திறக்காத, கரெக்டா போடணும். பாரு, ஆமோஸ் இன்னும் வரவே இல்லை. பாரு, இன்னும் 20 செகண்ட்ஸ் தான்.
கரெக்டா பொட்டு வைக்கணும், கரெக்டா நெத்தியில பொட்டு வைக்கணும். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. உட்காரு டக்குன்னு உட்காரு. மேக்கப் பண்ணவங்க மட்டும் நில்லு, மேக்கப் பண்ணவங்க மட்டும் நில்லு. ஏய் பிங்கி நில்லு 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 உட்காந்து. ஸோ டேஸ்ட் ஓகே ஓகே. யார் இதுல போட்டு கரெக்டா வச்சிருக்கா? இல்ல இல்ல இந்த இந்த பொண்ணு பவுடரும் போட்டிருக்கு. ஸோ டீம் நேம் நம்ம டிசைனா வச்சிருக்கேன். டேனியல் வெற்றி பெற்று விட்டார். டேனியல் டீம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இங்க பார் குழந்தைங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கேளுங்க. ஸோ இந்த கேம் எதுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக என்னன்னா வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்துட்டு பவுட்ரு போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு நகையெல்லாம் போட்டுட்டு ஆடம்பரமாக அழகா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பைபிளில் பேதுருன்னு ஒருத்தர் வந்துட்டு 1 பேதுரு 3:3-4 என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி தங்க நகை போட்டுட்டு வெளிவேடமா மேக்கப் போட்டுட்டு போறதை காட்டிலும் உள்ளத்தால எப்படி இருக்கணுமாமா? அழகா இருக்கணுமாமா. எப்படி? ஸோ நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஹார்ட்டுக்கு. ரொம்ப அன்பா நடந்துக்கணும், ரொம்ப இதா நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அழகு தானா வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதுக்காக தான் தயவு செஞ்சு வீட்டில் போய் கண்ணை கட்டிட்டு மேக்கப் ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ வந்து டீம் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது வந்துட்டு டேனியல். ஸோ செகண்ட் வந்துட்டு ஏசாயா. ஓகேவா? தேர்டு வந்துட்டு எரேமியா. அண்ட் ஃபோர்த் வந்துட்டு சக்கேரியா. ஃபிஃப்த் யோனா. அண்ட் லாஸ்ட் வந்துட்டு ஆமோஸ். ஸோ ஓகே கிட்ஸ் கேளுங்க, இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ், இன்னைக்கு டீம் பிரிக்கிறது டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணலாம். ஓகேவா? குழந்தைகளா நல்லா கவனிச்சுங்க. உங்களுடைய புக்குல கடைசி பக்கம் விவிலிய போட்டிகள்னு ஒரு கேலண்டர்ல பின்னாடி ஒரு இது இருக்கு. அதுல உங்க டீம் மென்ஷன் பண்ணிக்கிங்க. இந்த வருஷம் ஃபுல்லா இந்த டீம் தான். இப்ப வந்து எசாயானா அந்த அட்டை இதுல வந்து குறிச்சு வச்சுக்கங்க. எசாயா, எரேமியா, செக்கரியா குறிச்சு வச்சுக்கங்க. வருஷம் ஃபுல்லா நாம விவிலிய போட்டிகள் நடத்தும் பொழுது இந்த 6 டீம் பிரித்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இந்த குழந்தைகளுக்கு அடுத்த வாரம் பரிசுகள் கொடுக்கப்படும். இப்ப நீங்க போகும்போது என்ன பண்றீங்கன்னா, கார்டு பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பைபிள் வாங்கி அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த வாரம் வகுப்பு போல மறைக்கல்வி வகுப்பு ஸ்கூல்ல நடக்கு. ஓகேவா? பிஸ்கட்